Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7th டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் மேலே கொடுத்த உடனே நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43,300 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,350. ஸோ இதான் வந்து நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட். எப்போ அப்படின்னா 43,200 வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து 43,200 வந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பையிங் சைடு ஹேப்பன் ஆயிடுச்சு. ஸோ பையிங் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஸோ எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 935 கேண்டில். ஸோ 935 கேண்டில் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300 அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே 930 கேண்டில் கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட் நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செகண்ட் டார்கெட் பிளான் பண்ணுறோன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு சம் சார்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வைஸ் கன்சல்டேஷன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி அதோட பிரேக் அவுட்டில் நம்ம டிசைட் பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு பிரேக் அவுட் கீழே கொடுத்துருச்சு. ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் மட்டும்தான் அச்சீவ் ஆகிருக்கும், நம்மளோட செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்காது இந்த கேஸில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கன்சல்டேஷன் ஜோன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 43,300 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஹிட் பண்ணிருச்சு, ஒரு கன்சல்டேஷன் நடந்துருச்சு. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே, அதாவது மண்டே 5th டிசம்பரோட க்ளோஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ராபப்ளி வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஐடியலாக வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து செல்லிங் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேஸை கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ண லெவல் 43,350க்கு மேலே இருக்கும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டார்கெட் வைக்கலாம். ஒன்று வந்து இந்த ரேஞ்சோட மேலே, ஸோ பிரேக் அவுட் நடந்த ஏரியாவில் நீங்கள் வைக்கலாம், கீழே இருக்கிற ரேஞ்சு கிட்ட வைக்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சோட ஹை பிரேக் அவுட் நடந்த இடம். செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட லோ பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து ரேஞ்சோட லோ பாட்டம் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் ஹிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்தராக என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தராக என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ டெம்பரவரியாக நம்மளால் ஒரு பை என்ட்ரி பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி பை அப்படி பண்ண போகிறேன். ஸோ டெம்பரரி பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே அப்படி பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 கிட்ட இருக்கணும். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42,940 இந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? ஸோ கன்சிடர் பண்ணும்போது இது வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு. என்ட்ரி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் இதிலே வந்து கன்சாலிடேட் ஆனதுனால நம்மளால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா 2 o'clock கேண்டில் நமக்கு பிரேக் ஈவன் ட்ரேட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஃபைனலாக வந்து மார்க்கெட் மறுபடியும் 4300 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து இன்றைக்கான பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான். இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் போகிறோம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்வியஸாக தெரிகிற ஸ்விங்ஸ் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஈஸியாக வந்து 3 டச்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு டச், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டச் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு டச் இருக்குது. சரிங்களா? இப்போ டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கும் நமக்கு வந்து 3 பாசிபிள் டச்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு 3 பாசிபிள் டச்சஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே 3 டச் மேலே 3 டச் இருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300க்கு மேலே நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா 43,000 கீழே மார்க்கெட் விழுந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விக்கில் இருக்கும். ஸோ 42,750 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். இப்போ 42,750 நமக்கு உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
40,630 கிட்ட வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு செல்ஸ் ட்ரேட் ஆன டார்கெட். அதுவே வந்து 43,300ல பிரேக் மார்க்கெட் மேலே கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு 43,500 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நம்ம எங்கேயுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டெசிஷன் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு அனாலிசிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.